விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி கடந்த 12/7/2025 அதற்கான எழுத்து தேர்வு குரூப் 4 அண்ட் விஏஓ அதற்கான எழுத்து தேர்வு நடந்தது. அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறைய நட்பு வட்டாரத்திலேருந்து கேட்டுக்கிட்டாங்க. நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தான் அதிகப்படியாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கேன். இதுவும் ஏறத்தாழ அந்த குரூப் 4 விஏஓன்றது முழுமையாக அந்த கிராமப்புற படித்த அந்த 10th குவாலிஃபிகேஷன் தானே, அந்த ஏழைப்பட்ட விளிம்பு நிலை மாணவர்களுக்கான ஒரு தேர்வு அப்படின்றதுனால அதில் தான் சார் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாங்க. அந்த வகையில் அது குறித்த தகவல் அவர்கள்ட்ட கலெக்ட் பண்ணது கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து கடந்த 12/7/2025 நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 5000 சென்டர், 4900 சொன்னாங்க, சுமார் 5000 சென்டரில் நடந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து 13.89 லட்சம், தேர்வு அன்னைக்கு எழுதினவங்க வந்து 11.48 லட்சம் தேர்வு எழுதியிருக்காங்க. பொது தமிழில் ஒரு 100 கேள்வி, அப்புறம் அந்த பொது அறிவு அதில் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்றாங்க, அது ஒரு 100 கேள்வி, 200 கேள்வி 300 மதிப்பெண். இந்த தேர்வு நடத்தப்பட்ட விதம் இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒரு சில சென்டரில் வந்து ரொம்ப அலாமிங்காக காப்பி அடிக்க விட்டாங்க, மாஸ் காப்பிங் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியோ, இல்லைன்னா வந்து அந்த காலையில் அந்த 9 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த தேர்வர்கள் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரணும், அதை வந்து 9:15 அனுமதிச்சாங்க அப்படின்ற மாதிரியே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அது போக இப்போ சமீபமாக ஒரு 3 ஆண்டுகளாகவே அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் காலண்டர் அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற வந்து அந்த அரசு பணியாளர்களுக்கான தேர்வு வாரியம் இருக்குது பாருங்க, நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி உட்பட டிஆர்பி உட்பட, ஏன்னா இவர்களெல்லாம் அந்த ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஆனால் வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இப்போ வரைக்கும் அது வந்து சரியாக போகுது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இப்பயுமே கூட அந்த 12ஆம் தேதி தேர்வு நடந்ததற்கு பிறகு அந்த டிஎன்பிஎஸ்சி சேர்மன் மற்றும் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து பேட்டி சொல்லியிருந்தாங்க, என்ன கரெக்டாக வந்து 3 மாதத்திற்குள்ளாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்னாங்க. இது வந்து நேரடியாக அந்த சிங்கிள் லெவல் எக்ஸாம் தானே, நீ நேரடியாக அப்பாயின்மெண்ட்டு தான். அது என்னென்னா அந்த தேர்வு விடைத்தாள் அதை வந்து பேக் பண்ணி அனுப்புனதில் வந்து சரியாக சீலிடப்படலை, பாதுகாப்பு நடவடிக்கை முறையாக கடைபிடிக்கப்படலை, எல்லாமே செதறி கிடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏடிஎம்கே எதிர்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை விட்டிருந்தார், குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னா. அதனைத் தொடர்ந்து நிறையாவே வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நிறையா வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் இது இப்போ அந்த அளவுக்கு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அளவுக்கு இது எதற்காக அவர்களது கவனம் ஈர்த்ததுன்னா, தேர்வு எழுதினாங்கல்ல அந்த தேர்வர்கள் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொது தமிழ் இருக்கு பாருங்க, அது வந்து அதற்கான அவர்கள் குறிப்பிட்ட சிலபஸ் வந்து 6 முதல் 10 வரையிலான அந்த பள்ளி பாடத்திட்டம் அதுதானே, அதுக்குள்ளே தானே வரணும். அதில் வந்து ஏறத்தாழ 30லிருந்து 50 கேள்வி வரைக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ், கம்ப்ளீட்டாகவே அதில் இல்லை. இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கானது, தமிழில் பிஹெச்டி வாங்குவாங்க பாருங்க, அந்த லெவலுக்கானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வேண்டியது இல்லைல்ல, அது வந்து அந்த உங்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த தேர்வு கட்டுப்பாட்டு இதுக்கே சொல்லிக்கிறோம், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு நீங்கள் இப்போ வெறும் 10ஆவதுக்கு தானங்க செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு டெப்த்தாக இவ்வளோ ஆழமாக இவன் என்ன எதுவும் பெரிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரி பதவியா இது? 10வது ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ, அவ்வளோதான். மேலேருந்து சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய ஒரு கடைநிலை அரசு பதவி. இது யாருக்குரியது? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மாணவர்களுக்கு உரியது. நீங்கள் இவ்வளவு கடினமான கேள்வி, இந்த கேள்வி கேட்கறதுல தான் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சா அந்த குரூப் 1ல் காமிங்க, குரூப் 2 அந்த குரூப் 1 அதுலாம் காமிச்சிட்டு போக வேண்டியதானே. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஏழைப்பட்ட மாணவர்கள், அவ்வளோதாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் கிராம பகுதியில் படித்த 10வது படித்தவனுக்கானது. அவனே என்ன நினைப்பானா, 2-3 அட்டம்ப்ட்ல அடிப்பாங்க. அவன் என்ன நினைப்பானா, ஒரு 2 மார்க்கில் போச்சு 3 மார்க்கில் போச்சு, அந்த ரன்னிங் மாதிரி தான். ஏன்னா ஓட்டப்பந்தயத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்க, கொஞ்சம் இன்னும் ஒரு 4 செகண்ட் தான், அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணிடலாம்னு. இது நீங்கள் வச்சிருக்கிறதுல அவன் பாதி கிரவுண்டில் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ அதுக்கு அடுத்து அவன் வந்து முயற்சிக்கணும் அப்படின்னால் கூட மிகப்பெரிய தொய்வு ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களது அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அமைஞ்சு போச்சு. அதனால்
அப்புறம் பயன்படுத்தப்படாத அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாருங்க, அது அங்கங்கே அந்த மாவட்டத்திலேயே தான் வச்சிருவாங்களாம். அதை ஒன்றும் கலெக்ட் பண்ணுற ஆப்சன்டீஸ் இருக்காங்கன்னு வைங்க, அது அங்கே வந்து சேராது போல். அதனால் அதெல்லாம் இருந்துச்சு சார். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போனது, டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த எல்லா அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தது, இது எல்லாமே இருந்துச்சு. முன்னாடிலாம் இதில் எதில் எடுத்துகிட்டு போகிறோம்னு கூட தெரியாது. இப்போ நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் எடுத்துகிட்டு போனீங்க, இதில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இப்போ மீடியா அவர்களோட அவேர்னஸ் அதிகமானதுனால எதில் எடுத்துகிட்டு போனோம்ன்றதை 2 எடுத்து போட்டு அவர்கள் அந்த சமூக வலைத்தளத்தில் இந்த பாருங்கள் பாதுகாப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரப்பி விடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் இது சமூக வலைத்தளத்தில் டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக இது ஏதோ வந்து பாதுகாப்பின்மைக்கு இல்லை நடந்தது மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இது எதுவும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தது அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேயே ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் அந்த 30 முதல் 50 வரைக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கூட ஒரு விசாரணை அமைங்க. விசாரணை அமைச்சு உண்மையிலேயே அந்த 6 to 10 வரையிலான பள்ளி பாடத்திட்டத்தையும் தாண்டி கேட்கப்பட்ட கேள்விகள் எவ்வளவுன்னு எடுங்க. அந்த கேள்விகளை எடுத்து அதற்குரிய ஃபுல் மார்க் அட்டன் பண்ணாலே கொடுப்போம்ல, அட்டன் பண்ணாலே கொடுக்கறது. இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் வர்றதுன்றது இப்போ மட்டும் கிடையாது, நாங்கள் படித்த காலத்துலேருந்து வர்றது. யூனிவர்சிட்டியிலே சில நேரம் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துடும். அதில் பார்த்தோம்னா அட்டன் பண்ணால் அந்த மார்க்கை கொடு அப்படின்வாங்க. அதுதான் அந்த நாம்ஸ் தான் இதுலேயும் கடைபிடிக்கணும். அட்டன் பண்ணவங்களுக்கு மார்க் கொடுத்துருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 10வது கல்வித்தரத்துக்கு யார் வந்து முயற்சி எடுத்து படித்தாங்களோ கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தவிர எதிர்காலத்தில் இந்த சின்ன சின்ன குறைபாடு கூட வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வரக்கூடாது. ஆனால் அது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப என்ட்ரி லெவல் ஜாப்பு, அவ்வளோதான். இதுதானே வந்து கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மாணவர்களுக்கான ஒரே அரசு பதவின்னு நினச்சா இதுதான். இதெல்லாம் வந்து அந்த குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 இதெல்லாம் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் லெவலானது. அதனால் அந்த கொஸ்டின் தயாரிப்பு குழு இருக்கீங்கல்ல, உங்களது புத்திசாலித்தனம், உங்களது மேதமை காப்பாற்றுறது காட்டுறது அப்படின்றத களமாக அதில் வச்சுக்கோங்க. இது நார்மலாக இருக்கிறது. ஆனால் அவ்வளோதாங்க, வந்து பெரிய சொல்கிற மாதிரி முடிவெடுக்கும் பதவி கிடையாதுல்ல. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இது ரத்து பண்ணுறாங்களா இல்லையா தெரியாதுப்பா. ஆனால் சொல்கிறேன் அதெல்லாம் ரத்து பண்ணி மறுபடியும் வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராசஸ். முதல்ல சொல்கிற மாதிரி இவங்களுடைய டென்டேட்டிவ் அனுவல் காலண்டர் இப்போ வரைக்கும் ரொம்ப தெளிவாக போய்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு நம்மளுமே வந்து மதிப்பு கொடுக்கணும், அதற்கு நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம கேட்குறது என்னன்னா, அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்துச்சுன்னா அதற்கான அது ஒரு விசாரணை மூலமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அமைச்சு எதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரி பாருங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்னா அந்த 6 to 10 பள்ளி பாடத்திட்டத்தை தாண்டி ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உரிய லெவலில் கேட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எதுன்னு பாருங்க. குறைந்தது 30லேருந்து 50 வரைக்கும் இருக்குன்னாங்க. அதை அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபுல்லாக மார்க் கொடுத்துருங்க. அந்த அடிப்படையில் ரிசல்ட் வெளியிடுங்க. இந்த 3 மாதத்தில் ரிசல்ட் போடுறதா சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலத்தில் இது மாதிரியான தவறு நடக்காத அளவுக்கு பாருங்கள். எது மாதிரினா, இந்த 6 to 10 சிலபஸ் தாண்டி அப்புறம் அகாடமியில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்களே வந்து இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா அந்த மாணவர்களுக்கான எதிர்கால நம்பிக்கை சிதைந்து போயிடும்ல. இனி விடியா நீ இதுக்குள்ளே நம்ம போக முடியாது போல அப்படின்ற மாதிரி போயிடும்ல. இந்த குரூப் 4 கொண்டு வந்ததனுடைய நோக்கமே, குரூப் 4 இந்த விஓஓ கொண்டு வந்ததனுடைய நோக்கமே இந்த கிராமப்புற ஏழை மாணவர்கள் அரசு பதவிக்குள்ள வரணும்ன்றது. அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி இருக்கு உங்களது கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தோம்னா. அதனால அதான் இதை முன்னெடுக்கணும் போல இருந்துச்சு. பாருங்க, வேற எதுவும் நமக்கு சொல்லணும்னா அப்புறம் ரிட்டர்ன் விடைத்தாள்லாம் இங்கே பத்திரமா தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுலலாம் அந்தந்த கொஸ்டின் எக்ஸாமினேஷன் சென்டர்லேருந்து அப்படியே வந்து ட்ரெஸரிக்கு வந்திருக்கு. தாசில்தார் அதற்கு முழுமையான இன்சார்ஜ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ரிட்டர்ன் போன விடைத்தாள் எதுவும் வந்து ஆம்னி பஸ்லேயோ ஒரு கேர்லெஸ்ஸாக கொண்டு போனது மாதிரியெல்லாம் தகவல் இல்லை. அதெல்லாம் பக்காவாக பேக் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அதனால வேறு முறைகேடு இல்லாத நிலையில் இதை ரத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸுக்கு ஃபுல் மார்க் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி சார்பாக கொஞ்சம் அதிகப்படியான மாணவர்கள் ஷேர் பண்ணுங்கப்பா. டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனம் ஈர்க்கணும். அப்போ தான் அவங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய கோரிக்கையினுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் பாருங்கள், வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பதிவுலையும் உட்படுத்துவோம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.